செவ்வாய்க்கிழமையை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னா, செவ்வாய்க்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முருகன், அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குரிய கிரகம் அனுமனையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்த உடனேயே முருகனையோ ஆஞ்சநேயர் வழிபாட்டோட அன்றைய நாளை வந்து தொடங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் யாராக இருந்தால் கூட, டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட, அவங்கள பார்த்து அவங்க மனசை மகிழ்ச்சி படுற அளவுக்கு ஏதோ ஒரு பொருள், ஒரு ஸ்வீட் கொடுக்குறீங்களோ, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்களோ, இப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வேளையாவது நீங்கள் கிச்சன் உள்ளார போயிட்டாவது திரும்பிவாங்க. நிறைய வீட்டில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு கொஞ்சமாவது ஒரு வெந்நீராவது அந்த ஸ்டவ்லேயோ கேஸ் ஸ்டவ்லேயோ நீங்கள் போட்டு வைக்கிறீங்கல்ல, அந்த அடுப்பங்கரையில் கொஞ்சமாவது எட்டி பார்த்துட்டு வரணும். அதே போல் மளிகை பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, இந்த மளிகை பொருட்கள் வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி வாங்குகிற நாட்களில் செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் தானே. அப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற ஆடைகளை நீங்கள் உடுத்திக்கலாம். செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குருவுக்குரிய மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம், சூரியனுக்குரிய ஆரஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம், சந்திரனுடைய நிறத்தை ஒயிட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கு கடும் பகை கிரகமாக கருதப்படக்கூடிய சனிக்கு உரிய அந்த நீலம் கருப்பு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. புதனுக்குரிய பச்சை நிறத்தையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது.